பக்கம் 725 87ஆம் சங்கீதம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பெயரெடுக்கும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான சங்கீதம். கர்த்தர் நல்லவர். தேவன் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். சீயோன் என்பது மோஸ்ட் ஹை, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவனுடைய திருச்சபை. அல்லேலூயா. இங்க வர வர யாக்கோபு தான்ப்பா நீ, ஆனா உன் வாசலை பார்க்கல, என்னுடைய வாசல்கள் என்கிட்ட நீ கிட்ட வர வர என் பிரியம் உன்மேல் அதிகமாகும். அடுத்த வசனத்தை சொல்ற, தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன செஞ்சாருன்னு ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வெளியே வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். விசேஷமாக 6ஆம் வசனத்தில் கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது என்ன அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அல்லேலூயா. எங்கே எழுதியிருக்காரு நம்மை குறித்து? 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய புஸ்தகத்தில் நம்மை குறித்து எழுதியிருக்கிறார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஜீவ புஸ்தகத்திலே பேர்கள் எழுதப்பட்டிருக்காங்க. கர்த்தருடைய ஜனம் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீத பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீத பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீத பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீத பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வலி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வலி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்தில். பசிதாகமின்றி துதிகானம் பாடி மரணோடு நிதம் வாழுவோம். ஹல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி மரணோடு நிதம் வாழுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான நீதியின் பாதையில் இயேசு நம்மை நடத்துகிறார். அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் இன்பத்தை தந்தார். எது வந்த போதும் மாறாத இன்பை பொது வாழ்வை தருகின்றாரே. ஓ, எது வந்த போதும் மாறாத இன்ப பொது வாழ்வை தருகே. அதற்கு உமக்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. ஓ, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. ஓ, சாலேமின் ராஜா நம் சொந்த மறுமையின் வாழ்வினிலே பாடியாடு. இயேசுவோடு வாழப் போகிறோம். மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்தில் சந்தோஷமாய் வாழுவோம். பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். ஓ, பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா அல்லேலூயா
வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே பசிதாகம் இன்றி துதிகான பாடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஃபோர்டெஸ்ட். அல்லேலூயா. முன் ருசி. ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையா? எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலை எத்தனை இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு வந்துட்டு அதெல்லாம் போயிருதா இல்லையா? அல்லேலூயா. சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். எல்லாம் 40 நாள் உயிரோடு எழுந்தானே அநேக திருஷ்டாந்தங்கள்னாலே உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். யாரையும் கொண்டு போய் உயர்ந்த மலை மேலே போனார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர்களை ஆசீர்வாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. எல்லாம் பார்த்துட்டாங்க. ஏன் பாரு 2 தூதர்கள் வந்துட்டாங்க. ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானார் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது, இதோ மேகங்களுடனே வருகிறார். இது பாக்குறீங்களா இல்லையா? நம்ம இம்மைக்காக மாத்திரம்லாம் இல்லை, இம்மைக்கு வேண்டியதெல்லாம் அது உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். நம்ம தொடர்ந்து அவரை பின்பற்ற போகிறோம். ஆண்டவரே நம்முடைய நம்பிக்கை. தாவீது சொல்றார், கர்த்தாவே நீர் என் யாருக்கு சிறு பிள்ளைங்க, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கு. வளர்ந்து வந்தாலும் சொல்றேன், இப்ப நல்லா ஹை ஸ்டேட்டஸ் வந்துருச்சுனால தேவரீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அரண்மனையிலிருந்து ஜபம் எப்படி பாருங்க. ஆக கர்த்தாவே நீர் என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே அடைக்கல பட்டணம் நமக்கு அவர்தான். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். எனக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுப்ப. நல்ல பாடல். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுவாரு, எங்க அம்மாட்ட பால் குடிக்கும் போதே என்னை உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணு. என்னப்பா அவருக்கு தெரியும் குழந்தைக்கு. ஆனா தாவீதை கர்த்தர் முன்குறித்தார். நீ என்னையே நம்பி தாவீது அப்படின்னாரு. அதனால தாவீது வர 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 பலத்தான். அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தெரியும். நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஏசையா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஏசையா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஏசையா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே
புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மை நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஏசையா. உம்மை நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் நூற்றுக்கு நூறு உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. இயேசு செய்வார். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஏசையா. உம்மை நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் கடைசியா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 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 நல்லா சந்தோஷமா இருங்க, சோர்ந்து போகக்கூடாது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும், ஒரு ஆள் மேல கூட கோடியா இருக்காங்க தேவ பிள்ளைகள், விசுவாசிகள். உலகமெங்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஆமென். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதுன்னா பேய் தான் குற்றப்படுத்தும். வசனம் அப்படித்தானே சொல்லுது. நம்முடைய சகோதரர் மேல் சதா காலமும் ஏதாவது ஒரு குற்றப்படுத்தணும், யாரையாவது தட்டி விட்டு, உலக பசங்களை தட்டி விட்டு, ஏவி விட்டு கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்கள் மீது குற்றம் சுமராது. ஆமென். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, நம்ம வெட்கப்படக்கூடாது. தாவீது சொன்னாரு, எனக்கு விரோதமா பல பேர் எழுதியிருக்கான், என் தலைமுடியை பார்க்கல என்னை எதிர்க்கிறவன் அதிகமா இருக்கான், ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தாவே, நம்ம சோதனம் பண்ண போயிடும். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து. அடுத்து என்ன சொல்ல போகிறாரு? என்னை தேற்றுகிறதை, அப்புறம் என் பகைஞர் கண்டு. ஆஹா, தாவீதோட தேவன் இருக்கார், அவருக்கு துணை செய்கிறார், தாவீதை தேற்றுகிறார், உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அவர்கள் வெட்கப்படும்படி, உங்களை யார் குற்றப்படுத்துறான்னா அவன் வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தேவன், அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது, நம்முடைய சார்பில் இருக்கும்போது, நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவரே உங்களுக்கு சகாயம். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்பட்டேன். நல்ல ஆண்டவரை ஆராதிக்கப்பட்ட புதிய வருடத்தில் 11 நாட்கள் கடந்து விட்டது. கர்த்தர் நமக்கு ஜீவனின் பலனாக இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பர், அமர்ந்த தண்ணீர் கண்டை நடத்துகிறவர். அல்லேலூயா. மானானது ஈரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அமர்ந்த தண்டை, மான் கலங்கின தண்ணியெல்லாம் குடிக்கவே கூடாது, தெளிவான தண்ணீரை குடிக்கும்.
தண்ணீரை குடிக்கும்போது தண்ணீரில் அதன் காலும் படும்போது அதற்கு புது பலன். தேவ பிரசன்னமே உங்கள் பலனாய் இருக்கிறது. கத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் உன் கையிலிருந்து எடுத்து போடுவார் என்று வேதம் சொல்லுது. பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மை ஏறி இருக்கிறார், நித்தமும் நம்மை நடத்துகிறார். அவர் மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், வேண்டியவற்றை தருகிறார். யெகோவா இறைவாய் இருக்கிற இந்த மாலை வேளையிலே நம்முடைய பிரசனத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். மனுஷனை அவர் நினைக்கிறது விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். ஆனால் கர்த்தர் நம்ம நினைவாக இருக்கார். நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி எல்லாருமே சிறியோர்லேருந்து பெரியவர் ஆண்டவருக்கு கணத்தை செலுத்த நன்றி மகிமை பொருந்திய பட்டயமே ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கேடகமே நன்றியோடு துதிக்கும். சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்க செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் நம்மை ஆதரிக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே எங்கள் பலனே சோதரிக்கிறோம். எல்லாரும் சோதரம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிற மாலை வெல்ல கிருபையை நாங்கள் நினைவு ஜீவனை பார்க்கிறோம். கிருபை நல்லது ராஜா. நீர் எங்கள் மீது வைத்த கிருபை காசு அந்த கிருபை சந்ததி சந்ததியாக தொடர்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போது என்று சொன்னேன். இந்நாள் வரை எங்களுக்கு போதுமான கிருபையை அளிக்கிறே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பலவீனத்திலும் பலனை அருளி செய்கிறீரே மக்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை சத்துவத்தை அருளி செய்கிறார். தம்மை சேர்ந்த ஜனமாய் அவரை ஆராதிக்கிறார். அவருடைய பிரசனத்தில் வந்து நிற்கிற ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு தான் இயேசு கிறிஸ்து. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிறவர் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானவர்களை செய்ய போகிறார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். உயிரோடு எழுந்தவர். இந்த மாலை வெல்ல உண்மை நாங்கள் ஆராதிக்க நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி சந்தோஷமாக தேவன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அவருக்கு மகிமையை செலுத்துவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை நல்ல மகிழ்ச்சி அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே
உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே இயேசுவே உம்மை நினைக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆளுகிறவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி பெரியவரே, அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்த தெய்வமே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh Jesus, thank you for your mighty presence, O Lord. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், சர்வ வல்லமை உள்ளவர், எனக்காய் யாவையும் செய்கிறவர், உனக்காய் யாவையும் செய்கிறவர், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறவர். We worship you, Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ, இந்த மூன்றாவது ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் உயிரோடு எழுந்தவர், அநேக திருஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். உம்முடைய கல்லறை மட்டுமே காலியாயிருக்கிறது ராஜா. உம்மை ஆராதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. மாலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் படுகின்ற வேதனைகள் என்ன என்பதை அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் சிந்தனையை கூட நீர் அறிந்திருக்கின்றீர் கர்த்தாவே. இப்பொழுதே உடைய கரங்களை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Bless each and everyone. Amen. Let them experience who you are. நீர் யார் என்பதை இவர்கள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. மீதியான வேலை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு சிந்தையாக இருந்தாலும், எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், எந்த ஒரு கிரியையாக இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இயேசுவே எங்களோடு பேசுவீராக. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எங்கள் பார்த்தோம், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படின்றதுக்கு ஒரு சில காரியங்களை காலையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓலையூரில் அதே வசனத்தை கொண்டு நம்ம ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம். காலையில் இங்கே பார்த்தப்ப தானியேலுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டது. கீர்த்தி அப்படின்னா காலையில் வராதவங்க அநேகர் இருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். கீர்த்தி அப்படிங்கிறது பெயர் விளங்க பண்ணுகிற காரியம். அல்லேலூயா. பெயர் விளங்க பண்ணுகிற காரியம். ஏதாவது ஒரு 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 பொருள், இந்த பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில்
இதை செஞ்ச கார்பெண்டருடைய பேர் விளங்கும். எவ்வளவு நாள் ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், இது யாருங்க செஞ்சா, இது இவர் செஞ்சார், அவருடைய பேர் விளங்கும். அந்த மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய பேரை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு சில டாக்டர்களோட பேர் விளங்கும். சொல்லுவாங்க, ஐயோ அவ்வளோ முடியாமல் இருந்துச்சுங்க, அவர்கிட்ட போனேங்க நல்லா ஆயிடுச்சுங்க, அவர் பேர் என்ன செய்து விளங்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் பேர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. புகழ்ச்சி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு புகழ் அப்படின்னா நமக்கு தெரியும், மற்றவங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரி வாழக்கூடிய ஒரு காரியம். படிக்கிற பிள்ளைக்கு புகழ் எது? மார்க்கு. வேலை செய்கிறவங்களுக்கு புகழ் சம்பளம், வருமானம், அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த செப்பனியா 3:20 மூல மொழிபெயர்ப்பில் புகழ்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு தெகிலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எங்கே அப்படின்னா, மொர்தகாயே ஆமான் என்ன செய்கிறாரு, ஆமானால் மொர்தகாய் கனம் பண்ணப்படுகிற போது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ புகழ்ச்சின்றது இங்கே எதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, யார் விரோதமாக யோசிக்கிறாங்களோ, யார் விரோதமாக இருக்காங்களோ அவங்களே நம்மளை கனப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் செய்வார்னு சொல்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நம்ம மொர்தகாயோடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். மொர்தகாயை ஆமான் என்ன செய்தார், கனம் பண்ணார். அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். அங்கே ஓலையூரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். தாவீது சகல தேசத்திலும் தாவீதினுடைய கீர்த்தி பரம்பியது. அவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செஞ்சிச்சு? அல்லேலூயா. தாவீதினுடைய கீர்த்தி பரம்பியதற்கு காரணம் என்னன்னு முதல் வசனத்தை நாம் படித்து பார்த்தோம். கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் தாவீது செய்தார். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. அப்போ கர்த்தர் கற்பித்தது என்னன்னு நிறைய காரியங்களை ஒரு செய்தி மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்கஸ் மாதிரி போச்சு. கர்த்தர் எதை எதை நமக்கு கற்பித்திருக்கிறார்? அன்பை கற்பித்திருக்கிறார், மன்னிப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார், கற்பித்திருக்கிறார். அப்புறம் தாழ்மையை கர்த்தர் கற்பித்திருக்கிறார். ஒரு 4 பேர் 5 பேர் கூடி ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய மனசுல என்ன இருக்கணும்னா, என்னை விட அவங்க ஏதோ ஒரு வகையில் மேலே அப்படின்னு தான் யோசிக்கணும். அவங்கள விட நான் மேலேன்னு யோசித்தோம்னா நம்ம கர்த்தர் கற்பிக்கிறபடி என்ன செய்யலை, நடக்கலை அப்படின்னு பார்த்தோம். நிறைய விஷயங்களை பார்த்தோம். கர்த்தர் எதை எதை கற்பித்தார். இன்று மாலை வேளையில் இப்போ ஒருத்தருடைய கீர்த்தியை குறித்து பார்க்க போகிறோம். யோசுவா 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. அங்கே பார்த்தோம் காலையில் தாவீதினுடைய கீர்த்தி சகல தேசத்திலும் என்ன செஞ்சு பரம்பியதுன்னு பார்க்குறோம். இப்போ யோசுவாவுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. அப்போ யோசுவாவின் தேவன் தான் நம்ம தேவன். அல்லேலூயா. யோசுவாவுக்கு வேறு ஆண்டவர், நமக்கு வேறு ஆண்டவர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் யோசுவா எவ்வளவு ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தாரோ அதை விட அதிகமாக நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். ஆனால் நம்ம கூட இருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு உள்ளேயே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பெயர் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும். அல்லேலூயா. யோசுவாவுடைய கீர்த்தி என்ன செஞ்சு தேசமெங்கும் பரம்பியது. அப்படின்னா என்னன்னா, எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய பேர் விளங்குச்சு. ஆண்டவருடைய பேர் விளங்குச்சு. ஒரு காரியம் போராட்டமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுது, ஐயோ இவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அற்புதமான வகையில் அந்த காரியம் சரியாகும்போது ஆண்டவருடைய பேர் அந்த இடத்துல விளங்கும். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய பேர் எப்படி விளங்குதுன்னு என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரையும் சொல்ல விட்டோம்னா ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க, கர்த்தருடைய பேர் என் வாழ்க்கையில் விளங்குது, ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், நன்மை செய்தார். அப்போ யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பேர் விளங்குச்சின்னா நம்ம வாழ்க்கையிலே அவருடைய பேர் விளங்கும். யோசுவாவுடைய காரியங்களை, ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். 5:2-5 வரைக்கும். யோசுவா 5
2லேருந்து 5. இது எந்த இடத்துல நடக்குதுன்னா, யோர்தானை என்ன செஞ்சிட்டாங்க, கடந்து வந்துட்டாங்க. கானானுக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறாங்க. அந்த பார்டரில் நடக்கிற ஒரு விஷயம். நம்மள அநேகர் அந்த பார்டரில் இருக்கிறோம். அடுத்து எங்கே கால் எடுத்து வைக்க போகிறோம்? கானானுக்குள் வைக்க போகிறோம். கானான் அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ கருக்கான கத்தியை உண்டாக்கி 2ஆம் விசை இஸ்ரவேல் மக்களை விருத்த சேதனம் பண்ணு. 2ஆம் விசை அப்படின்றதுக்கு இப்போ வாசித்தோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஆண் மக்களும் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் வர வழியில் வனாந்திரத்தில் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? மடிஞ்சிட்டாங்க அந்த 40 வருஷத்தில். அதுக்கப்புறம் அங்கே பிறந்த குழந்தைகள் எல்லாம் இப்போ எத்தனை வயசாயிடுச்சு? வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைங்கெல்லாம் இப்போ 40 வயசாயிடுச்சு. 40 வயசு வரைக்கும் என்ன செய்யலை? விருத்த சேதனம் செய்யப்படலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவர்களை என்ன செய்ய? விருத்த சேதனம் செய்தால்தான் கானானுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். அல்லேலூயா. உடனே இந்த யோசுவா என்ன செய்கிறாரு? ஜனங்கள் எல்லாரையும் விருத்த சேதனம் செய்யும்படி ஆண்டவர் யோசுவாவை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இப்போ இந்த மாலை வேளையில் விருத்த சேதனம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. கொலோசையர் 2:11-12. கொலோசையர் 2:11-12. மாம்ச சரீரத்தை நீங்கள் கலைத்து விட்டதினால். எதை கலைச்சிட்டோம்? மாம்ச சரீரத்தை கலைத்து விட்டதினால். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பேர் விளங்கணும் அப்படின்னா, பாவ சரீரத்தை கலைந்து அப்படின்னா உடை மாற்றுவதற்கு போல. இந்த ட்ரெஸ்ஸை கலைஞ்சிட்டு வேற ட்ரெஸ் என்ன பண்ணிட்டோம்? போட்ட மாதிரி பாவ சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கலைந்து கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை இயேசுவுக்குள் பெற்றீர்கள். இந்த விருத்த சேதனம் எதை காட்டுகிறதுனா, ஞானஸ்தானத்தை காட்டுகிறது. ரோமர் 2:29 வாசிக்கலாம். உள்ளத்திலே யூதனான. இது தொடர்ந்து வாசிக்கும் போது ஞானஸ்தானத்தை குறித்து என்ன செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாவ சரீரம் எப்போ கலைந்து போடப்படும்? ஞானஸ்தானத்திலே கலைந்து போடப்படுது. அந்த கொலோசையர் 2 தொடர்ந்து வாசிக்கும் போது இதுக்கு ஒப்பனையானது தான் எதுன்னு சொல்கிறாரு? ஞானஸ்தானம்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேர் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கணும் அப்படின்னா நாம் எந்த இடத்துல இருக்கணும்? ஞான ஸ்நானம்ன்றது என்ன செய்யணும்? பெற்றே ஆகணும். அந்த யோசுவாவுடைய காரியத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் அநேகரை அந்த உடன்படிக்கைக்குள்ளே என்ன செய்தார்? கொண்டு வந்தார். நாம் அநேகரை அந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரணும். நாம் ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கு? நாம் எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெறல அப்படின்னா கானானுக்குள்ளேயே என்ன செய்ய முடியல. கானான்றது இன்னைக்கு எதை குறிக்குது? பரலோக ராஜ்யம், பரம கானான். அப்போ பரம கானானுக்குள்ளே போகணும்னா போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவரால் பெற்றீர்கள். இன்னொரு வசனம் சொல்லுதும், இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ மனதளவில் நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் இருந்தால் தான் அவர் பேர் நம்மக்கிட்ட நம்ம மூலமாக என்ன செய்யும்? விளங்கும். ஆண்டவர்கிட்ட போய் நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆச்சு ஆண்டவரே அப்படின்னு போய் என்ன செய்ய முடியாது. நான் ஞானஸ்தானம் எடுத்து 50 வருஷம் ஆச்சு. இருதயத்தின் நுனித்தோல் உனக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டுச்சா? இருதயம் என்பது மனசை காட்டுவோம். மனசு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு புதுசாக மாறிச்சா? இல்லை மாறலையா? ஏன்னா இதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே பரம கானானை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? காத்துக்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு வரக்கூடிய உங்களுக்கு அதை பற்றி சொன்னால் மட்டும்தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்.
அல்லேலூயா. அதை அதை சொல்லாமல் வேறு எதையோ சொல்லிகிட்டு இருக்கிறதுனால என்ன இல்லை, எல்லாமே உண்டு. உலக ஆசீர்வாதங்கள் உண்டு, தெய்வீக சுகம் உண்டு, தேவ சமாதானம் உண்டு, எல்லாம் இருக்குது. ஆனால் மனமாற்றம்ன்றது இருக்கா? மனசு மாறிச்சா? இந்த நாள் நாம் தீர்மானம் எடுக்கணும். என் மனசு நீ எதில் மாறணும். இன்னைக்கு காலையில் ஓலையூரில் பார்த்தோம், மற்றவர்களை என்னன்னு தீர்க்கக்கூடாது, பாவி என்று தீர்க்கக்கூடாதுன்னு பார்த்தோம். சமாரியா பெண்ணுக்கு எத்தனை கணவர்கள் இருந்தாங்களா? 5 கணவர். 5 கணவர் உள்ள ஒரு பொண்ணை பார்த்தா நீங்கள் நம்மளாம் என்ன பேசுவோமா? முதல் நாம் போகிறோம், ஒரு கிணத்தண்டையில் போய் நிற்கிறோம், ஒரு 5 கணவர். அதுலேயும் இப்போ 6, 5 கிடையாது. முன்னாடி 5 இருந்தாங்க, இப்போ இருக்கிறது உனக்கு யார் இல்லை, கணவர் இல்லை. அந்த பொண்ணு வருது தண்ணி பிடிக்க, நம்மளா இருந்தா எச்சி கர்மம் இங்கே எதுக்கு வந்தோம், போய் இது முஞ்சில் முழிக்கிற மாதிரி நம்ம வந்து சரியான இதெல்லாம் நரகமே, இது நரகமே இதை ஏற்றுக்காது, இதை பார்த்தா பேயே பயந்துட்டு ஓடும் அப்படின்ட்டு நம்மளாம் ஓடிடுவோம். அவர் நின்று அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னார், என்னிடத்தில் நீ கேட்டிருந்தால், அல்லேலூயா, என்னிடத்தில் கேட்டிருந்தால். இதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பாருங்களேன். அந்த பொண்ணுக்கிட்ட இனி பாவம் செய்யாதன்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நீ என்ன இப்படி பண்ணுற, நீலாம் அப்படி செய்யக்கூடாது, நீ நரகத்துக்கு போயிடுவ, கர்த்தர் உன்னை நியாயம் திருத்துருவார், நீ பாரு எப்படி ஆகப்போற. அதெல்லாம் இல்லை, நீ என்னிடத்தில் கேட்டிருந்தால் உனக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுத்திருப்பேன். அல்லேலூயா. 6 கணவர்களோடு வாழ்கிறவங்களுக்கு அவர் சொல்கிற வாழ்க்கையை பாருங்கள். என்கிட்ட கேட்டினா உனக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பேன், என்கிட்ட கேட்டினா நான் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லுவோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆத்தும ஆதாய கருத்தரங்கு நமக்கு நாளை மறுநாள் நடக்க போகுது. சமாரியா பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கிறோம். முதல்ல அதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னுவோம். பேசும்போது என்ன பேசுவோம்? அதுவே பேச்சு கொடுத்தாலும் தாகத்துக்கு தா அப்படின்னு போய் அவட்ட கேட்போமா? அதுவே வந்து ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வந்து குடிச்சுன்னா சீச்சி எனக்கு வேணாம், உன் கூட நான் இன்னும் பேசுகிறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன தப்பாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அது தண்ணி கொடுத்தாலும் தண்ணியை வாங்கி என்ன செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம். சரி குடிச்சே விட்டாலும் அப்படியே கைப்படாமல் அப்படி கொடுத்துட்டு அப்படி வாங்கிட்டு ஓடியே போயிடுவோம், என்ன செஞ்சுருவோம். ஆனால் அவர் அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை பார்த்தார். அது சரீரம் எப்படி இருந்துச்சு? அது சரீரம் பாவத்தினால் சீரழிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வெறுமையாக இருக்கிறத ஆண்டவர் பார்த்தாரு. அந்த ஆத்மாவுக்கு இயேசு வேணும் அப்படின்னு அவர் நினச்சார். அல்லேலூயா. ஆண்டவர் தலை குனிகிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கை அது விருத்த சேதனம் செய்யப்படாத வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கோம்? கையால் செய்யப்படாத இருதயத்தின் நுனித்தோல் நமக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கா? மனதளவில் நாம் விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்களாக இருக்கமா? இன்னும் அந்த கசப்பு, இன்னும் வெறுப்பு, இன்னும் பொறாமை, இன்னும் போட்டி, இன்னும் ஹெட் வெயிட்டு இதெல்லாம் நமக்கு இருக்கா? எல்லோரும் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம்? ட்ரெயின் கிளம்பிருச்சு, போய்கிட்டோம் இருக்கோம். அது எப்போ கிளம்பிச்சின்னு தெரியல. நம்ம எப்போ ரசிக்கப்பட்டோமோ அப்போயே ஏறிட்டோம் ட்ரெயினில். அந்த ட்ரெயின் எங்கே போகுது? பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் உக்காந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் போய் எங்கே போய் சேர்ந்துருவோம்? பரலோகம் சேர்ந்துருவோம். அவருடைய வருகையோ இல்லை நம்முடைய மரணமோ நாம் அந்த இடத்த போய் என்ன செஞ்சுருவோம்? அடைஞ்சிருவோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த ட்ரெயினில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம். ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த இவங்கள பாரு, இந்த அவங்கள பாரு அப்படின்லாம் பேசுனா போய் சேருவோன்னு நினைக்கிறோமா? அதுக்குள்ளே ஒரு டிடி ஒருத்தர் இருப்பார். அவர் அப்பப்போ வந்து டிக்கெட்டை செக் பண்ணுவார், டிக்கெட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தரை பார்க்கும்போது அப்படி பாருங்களேன், இன்னும் எவ்வளோ நாள் நான் இவங்கள பார்க்க போகிறேன், இவங்க என்ன பார்க்க போகிறாங்க. நாள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். ஏன் ஒருத்தட்ட என்ன பண்ணிவிட்டு அடுத்தவங்கள குற்றம் சாட்டிக்கிட்டு? கொஞ்ச நாள் தான் ட்ரெயினை விட்டு
இறங்கிரும். எல்லாருமே ஒருவேளை நம்ம வேணான்னு நினைக்கிறவங்க முன்னாடி இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ போய் அடிச்சுக்கிறது. காலையில் சொன்ன மாதிரி ஐஸ் பெட்டிக்குள்ளே வந்து வச்சோன்னே கதையெல்லாம் விடக்கூடாது. அப்பா அம்மாவை இப்பயே பாராட்டணும். நல்லதை என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களை தாராளமாக வாய் விட்டு பேசுறது. ஐஸ் பெட்டியில் வைக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கி வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமான்னு கையை பிடிச்சி உடச்சிடணும். ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஒரு 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 நேரம் சோறு கூட கொடுக்காது. அப்படி அவங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தாங்க. இறந்தோடனே அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிச்சு, அந்த பிரேதத்தோட கையை பிடிச்சி, இந்த கையினால தான் நான் எனக்கு சோறு ஊட்டினுச்சு. ஐயோ எனக்கு அப்படியே என்ன நடக்குது இங்கேன்னே தெரியல. செத்ததுக்கு அப்புறம் தான் பாசம்லாம் வருது. ஏன் அந்த உயிரோட இருக்குமா அந்த அறிவு இல்லை இந்த கை சோறு விட்டுச்சேன்னு? ஒரு நேரம் சோறு கொடுத்துருந்துருக்கலாம்ல. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் பேர் நம்ம வாழ்க்கையில் விளங்கணும்னா நம்ம மனசு மாறணும். மனசு மாறாமல் நான் அப்படி தான் இருப்பேன்லாம் இருந்தால் அவர் பேர் இல்லை வேறு பேர் விளங்கும். அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு காரியம் அடுத்தது பார்ப்போம். யோசுவா 5:10. பஸ்காவை ஆசரித்தார்கள். முதலாவது விருத்த சேதனம் பெற்றார்கள். இருதயத்திலே ஒரு மாற்றம் அவங்களுக்கு உண்டாகுது. ரெண்டாவது என்ன செய்கிறார்கள்? பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். ஆண்டவருடைய திருவிருந்து பந்தியில் கரெக்டாக பங்கு பெறுகிறார்கள். கரெக்டானா ஒரு வாரம் தவறாமல் அப்படி இல்லை. மனசளவில் ஆண்டவரே 3 காரியத்தோட பங்கு பெறணும்னு சொல்லியிருப்போம். திருவிருந்து எப்படி என்னென்னா புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் 4 காரியம். கையில் தடி பிடித்து கொண்டு காலில் பாதரட்சை போட்டுக்கொண்டு தான் எதில் பங்கு பெறணும்? பஸ்காவில் பங்கு பெற. இப்போ பஸ்கா இல்லை, அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அப்புறம் இப்போ இருக்கு பஸ்கா. ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருல்ல, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார். அவர் செய்ய சொல்லியிருக்கார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். புளிப்பில்லா அப்பத்தோடும் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தோடும் கசப்பான கீரையோடும் மனஸ்தாபமுள்ள இருதயத்தோடும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவி, நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இங்கே போயிருக்க கூடாது, நான் இதை பார்த்துருக்க கூடாது அப்படிங்கிற அந்த கசப்பான எண்ணம் உள்ள வந்து அதுக்கப்புறம் தான் திருவிருந்து எடுக்கணும். அது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு தெரியாதுன்றவர். இதை யோசிக்க போகிறோம். முதலாவது இருதயத்தில் மாற்றம், ரெண்டாவது திருவிருந்தில் சரியாக எடுக்கணும். கசப்பான இருதயத்தோடு அதில் கசப்பான கீரையோட பங்கு பெறணும். கையில் தடி பிடித்து கொள்ள வேண்டும். எழுதினதையே எழுதுகிறது எனக்கு என்ன இல்லை, சொன்னதே சொல்றது. அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டுருவாங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் நிற்பார், என்ன பாவத்தை மன்னிந்து, இதுவே ஒரு 1000 பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கு ஒரு வாரத்துக்குள்ளே, இதில் எதுக்கு இது மன்னிப்பு கேட்குதுன்னு தெரில, நான் எதை மன்னிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு அவர் ரொம்ப யோசிப்பார். பேரை சொல்லுங்கள், பாவத்தினுடைய பேரை சொல்லுங்கள். ஆண்டவரே அவங்க பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு அவ்வளோ கோபமாக வந்துச்சு ஆண்டவரே, நான் ஃபெயில் ஆகிட்டேன், இது பாஸ் ஆகிருக்குது, எனக்கு எரிச்சலாக வருது, இதெல்லாம் பாஸ் ஆகுது, நான் ஃபெயில் ஆகிட்டேன், இதை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளை 350 மார்க் தான் ஆண்டவரே வாங்கியிருக்குது, ஆனால் அந்த பிள்ளை பாருங்கள் ஆண்டவரே ஜபமும் பண்ணாது, பைபிளும் வாசிக்காது, 400 மார்க் வாங்கியிருக்கு, அதை நினச்சா என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆண்டவரே, நான் அதை நினச்சி முறுமுறுத்த ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்படி பாவத்தை ஆண்டவர்கிட்ட அடையாளம் சொல்லி ஆண்டவரே இதை மன்னிங்கன்னு கேட்கணும். அதுக்காக மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். அங்கே பாவம்னு அதை நினச்சாதானே மனக்கசப்பு வரும். இதெல்லாம் என்ன தப்பா? ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும். இதெல்லாம் தப்பா? பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும். இந்த அடுத்து 10th வருது, +2 வருது. ஆண்டவரே அந்த பையனை விட 1 மார்க்கு கூட என் பிள்ளை எடுக்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை விட 1 மார்க்கு கூட என் பையன் எடுக்கணும். அசிங்கமாக இல்லை அப்படி கேட்குறதுக்கு? தெரியுது ஏன் என்ன அப்படி படிப்பை போட்டு திணிக்கிறது? நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யுங்க, திணிங்க. அப்படியே இது அது இது அதுன்னு அப்படியே படித்து முடிச்சோன்னு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணு எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் யார் கொடுப்பா?
கர்த்தர் கொடுப்பார். பஸ்காவை ஆசரிக்கும் போது கசப்பு இருதயத்துக்குள்ளே வரணும். நான் சரி இல்லைன்ற எண்ணம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் என்ன எடுக்கணும், திருவிருந்து எடுக்கணும். அந்த எண்ணம் வரலை அப்படின்னா உங்களுக்கு இயேசுவுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். இல்லை, என்கிட்ட எந்த காரியத்தை குறிச்சுமே எனக்கு கசப்பில் நான் கரெக்டாக இருக்கேன்னா நீங்கள் முட்டையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு நைட்டுக்குள்ளே அறிக்கை பண்ணுறதுக்கு அவ்வளோ பாவம் இருக்கும். எத்தனையோ தீய சிந்தனைகள் வரும், பொறாமையான எண்ணங்கள் வரும். நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்கள நம்மள்கிட்டயே வந்து பெருமையாக பேசுனா எரிச்சலாக வரும். வருதா வரலையா உங்களுக்குலாம்? இல்லை, எனக்கு மட்டும் தான் வருதா? பாவியிலையும் பிரதான பாவியாக நான் எது இருக்கணும் என்னமோ தெரியல. நீங்கள்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு யாரையா ஒருத்தர் பிடிக்கல, பிரியா அவனுக்கு யாரை பிடிக்காது, பேர் சொல்லாது. ஆனால் எனக்கு தெரியும் பிரியாவுக்கு யாரை பிடிக்காதுன்னு. அவன் பிரியாட்ட போய் உக்காந்து, பிரியா அவங்க பார் பிரியா எப்படி புத்தியாக பிழைக்கிறாங்க பாரு பிரியா, அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க பாரு பிரியா, நீ கொஞ்சம் கற்றுக்கன்னா பிரியா வந்து நேரில் நல்லா இருக்கும், மனசளவில் என்னைய பட்டு 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 என் மூஞ்சிலே குத்தும். கோபம் வரும், எரிச்சல் வரும். வருமா வராதா? வரும். அப்போ இதை போய் எங்கே போய் மன்னிப்பு கேட்குறதா வேணாமா? மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அது எப்படி? அது அப்போ அது பாவத்தோடு எடுக்கிறது தானே. அடுத்து கையில் தடியை பிடிச்சிக்கணும். எந்த தடியை பிடிக்கணும்? உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். வசனம் தான் தடி. எந்த தடியை பிடிக்கணும்? இப்போ பிரியாட்ட நான் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறேன், பிடிக்காத ஒருத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கோபம் வருது. ஏக்கா பேசாமல் இருக்கா, அந்த ஏன்க்கா என்னை டென்ஷன் ஆக்குறேன், எனக்கு இந்த பேச்சை கேட்க பிடிக்கலக்கா, விட்டுருக்கா. அந்த பிள்ளை அவ்வளோ நல்ல பிள்ளை, அது நல்லவளாவே இருந்துட்டு போட்டு அதையே ஏன்ட்ட வந்து சொல்கிறீங்கன்னு. இல்லை, உன்ட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அது எந்த தடியை பிடிச்சிட்டு திருவிருந்து எடுக்கணும்? எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள்னு உங்கள் வசனம் சொல்லுதே. என்னால் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆளோட சமாதானமாக இருக்க முடியல, அவங்கள பற்றின பேச்சை கேட்டால் எனக்கு கோபமாக வருதே. ஆண்டவரே என்ன மன்னிங்க. இந்த தடி இல்லாமல் திருவிருந்து எடுக்கக்கூடாது. வேற என்ன தடி இருக்கு? ஒருத்தவங்க நல்ல ஒரு 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 ட்ரெஸ்ஸோ ஒரு நகையோ ஒரு நல்லதாக போட்டுட்டு வந்து காமிக்கிறாங்க, பெருமைக்கே என்ன செய்வாங்க, காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பொறாமை வரும். எந்த தடியை கொண்டு வரணும்? பொறாமை எலும்புரிக்கின்னு சொல்கிறீங்களப்பா, எனக்கு அது போட்டிருக்கிற நகையை பார்த்தா பொறாமையாக இருக்கு ஆண்டவரே, இது போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா பொறாமையாக இருக்கு ஆண்டவரே, இதுக்கெல்லாம் கிடைச்ச வாழ்வு ஆண்டவரே, அப்படிலாம் எனக்கு மனசுக்குள்ளே நினைக்கிது ஆண்டவரே. இதுதான் தடி. பாதரட்ச இனிமேல் இதை செய்ய மாட்டேன்னு போட்டுக்கிறது. இப்படி தான் என்ன செய்யணும்? திருவிருந்து எடுக்கணும். அதெல்லாம் எப்படியும் எடுக்கிறதில்ல. திருவிருந்து எடுக்கும்போதே போய் பேசிக்கிற அந்த ஆளை, போய் பேசிக்கிற அவளை திருவிருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற வழியிலே வண்டியில் போகும்போதே சண்டை. ஆமாம், காலைல வரும்போது என்ன சொன்ன நீ? நான் என்ன சொன்னேன்? எப்போ அப்பம்லாம் அப்பரசம்லாம்? அப்போ அந்த அந்த மேட்ரை க்ளோஸ் பண்ணாமையே திருவிருந்து எடுத்தாச்சு. காலையில் வீட்டில் சண்டையோடையே சண்டை போட்டுகிட்டே சர்ச்சுக்கு வந்துட்டு திருவிருந்தையும் எடுத்துட்டு மீதியை போகும்போது கண்டினியூ பண்ணுறது. எதுக்கு திட்டினார்? காலையில் நடந்த சண்டைக்கு போய் அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி வந்து அப்போ அந்த திருவிருந்து எடுக்கும்போது காலையில் இப்படி சண்டை போட்டுட்டோமே, மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே, இனி இந்த மேட்டரை நான் எடுக்க மாட்டேன், அந்த எண்ணம் கூட இல்லை பாருங்க. எப்படிங்க அப்புறம் ரட்சிக்கப்பட்டோன்றது? அப்போ திருவிருந்து, ரெண்டாவது திருவிருந்து. நாம் எப்படி திருவிருந்து எடுக்கிறோம்? கர்த்தருடைய பெயர் நம் வாழ்க்கையில் விளங்கணும். யோசுவாவின் கீர்த்தியை போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அவருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா முதல்ல மனசு மாறணும், ரெண்டாவது திருவிருந்தை ஒழுங்காக எடுக்கணும். திருவிருந்து ஒழுங்காக எடுக்கணும்னா டெய்லி எடுக்கணும், வாரம் எடுக்கணும், அந்த டாபிக் வரல. சர்ச்சில் திருவிருந்து எடுக்கும்போது கரெக்டான மனநிலையோடு என்ன செய்யணும்? திருவிருந்து எடுக்கணும். எடுக்கும்போதே போய் பேசிக்கலான்ட்டு எடுக்கக்கூடாது. இந்த யோசுவாவுடைய காரியத்தை யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார். இருதயத்தில் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டுருச்சு. நல்ல ஒரு மனமாற்றத்துக்குள்ளே வந்துட்டார். திருவிருந்து பயபக்தியோட ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஜபத்தோட பாவ அறிக்கை பண்ணி திருவிருந்து எடுக்கிறார். மூணாவது ஞானசானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுத்துட்டேன்ல, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார். அல்லேலூயா.
தேவ பிரசன்னத்தை விட்டு, ஆண்டவருடைய அந்த மகிமையை விட்டு பிரியாமல் இருந்தாராம். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எத்தனை பேர் நம்ம பிரியாமல் இருக்கோம்? எத்தனை பேர் ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கோம்? எத்தனை பேர் சபையோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்? சபையில் ஒரு ப்ரேயராம்ல, அது அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அவங்களுக்கு இதுதான் வேலை. ஆனால் மோசே தான் ஊழியக்காரரு, யோசுவா யார்? அவனுடைய பணிவிடைக்காரர். ஆனால் அவர் எதை விட்டு பிரியாமல் இருக்கிறாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறார். சாமுவேல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு. அந்த இடத்துல சாமுவேல் மட்டுமா இருக்காரு? ஏலி அங்கே தானே இருக்காரு. ஏலிக்கு அந்த சத்தம் கேட்கல, சாமுவேலுக்கு கேட்டுச்சு. எத்தனையோ வருஷமாக ஊழியம் செய்கிறாரு. காலையில் நான் சொன்ன மாதிரி ஊழியம் செய்கிறதுனால நமக்கு ஒரு கொம்புலாம் இல்லை. நம்ம பெரிய ஊழியக்காரங்க அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செஞ்சார்? பிரியாமல் இருந்தார். பல வருஷமாக ஊழியம் செஞ்ச அந்த ஏலிக்கு ஆண்டவர் கூப்பிட்ட சத்தம் கேட்கவே இல்லை. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற தூரத்தில் இருக்கோமா, சத்தத்தை கேட்காத தூரத்தில் இருக்கிறோமா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கன்னா அதான். ஒரே இடத்துல தான் படுத்திருக்கிறாங்க ரெண்டு பேரும். அங்கே ஒருத்தர் படுத்திருக்காரு, இங்கே ஒருத்தர் படுத்திருக்காரு. சாமுவேலேன்னு கூப்பிட்டு அவர் வந்து கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அவருக்கு பாருங்கள் கூப்பிடுறது யாருன்னு சின்ன பிள்ளை, அதனால தெரியல. அவர் வந்து நீங்கள் தான் கூப்பிட்டீங்களான்னு, நான் இல்லை போய் படுன்றார். ரெண்டாவது தடவை கூப்பிட்றாரு, மூணாவது தடவை கூப்பிட்றாரு. ஏன் இந்த ஊழியக்காரனுக்கு சத்தம் கேட்கல? அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சு. கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சு? அபூர்வமாக இருந்துச்சு. பிரத்யட்சணமான தரிசனம் இல்லை. ஒரு தரிசனம் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, ஒரு ஊழியக்காரனுக்கு இல்லை. அதனால என்ன இல்லை, அவருக்கு சத்தத்தை அவரால் கேட்க முடியல. நான் இத்தனை வருஷமாக பைபிள் படிக்கிறேன், நான் இவ்வளோ பேருக்கு பிரசங்கம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தரோட சத்தம் கேட்குதா? ஒரு தப்பு பண்ணும்போது மகனே மகளே செய்யாதன்ற ஒரு சத்தம் கேட்குதா? ஒரு தப்பாக பேசும்போது நீ இப்படி பேசிட்டியே தப்புன்ற சத்தம் கேட்குதா? கேட்கலன்னா நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொய் சொல்லும்போது மனசு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நான் அடிச்சுக்கல அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லைன்னு. ஆசரிப்பு கூடாரம்னா தேவனுடைய பிரசன்னம். மனசு அடிச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவரே சாரி ஆண்டவரே தெரியாமல் என்ன சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஏன் அந்த மனசு நமக்கு அடிச்சுக்க மாட்டேதுன்னா இருக்கிறது எங்கே இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை. அப்போ யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யாமல் இருந்தால் பிரியாமல் இருந்தார். நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருக்கோமா? சபை ஐக்கியத்தில் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோமா? சபையில் யாருக்கோ என்னமோ நடக்குது எனக்கு என்னான்னு இருக்கோமா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜெபங்கள்லையும் கலந்துக்கிறோமா? கர்த்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னு பார்த்து நடக்கிறோமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடி தேடி எவ்வளோ வரும்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டாலே உலக சாதனை படைச்ச மாதிரி. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு மீதி 24 மணி நேரம் 23 மணி நேரம் அவர் யாரோ நான் யாரோ. ஆண்டவர் வந்தாரா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆண்டவரே, காலையிலே நான் ஜெபம் பண்ணிட்டேன். சும்மா நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது. எனக்கு இருக்கிற வேலையில் நான் எவ்வளவு நேரம் உங்களுக்கு கொடுக்கறது? அல்லேலூயா. ஆசரிப்பை கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷனாய் அந்த யோசுவா இருந்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கோமா? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு காரியம் செய்யும்போது படப்படன்னு மனசு அடிக்கும். அடிச்சிச்சுன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும், அடிக்கலைன்னா இல்லை. நாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே நான் நிறையா நேரம் ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை ஆண்டவரே, வெளியில் தான் இருக்கேன் ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்களை நான் செய்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே.
என்ன உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. வெளியே இறங்குறதெல்லாம் இயேசு பார்க்கவே மாட்டார், இருதயத்தை தான் பார்ப்பார். வெளியில் நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம், வெள்ளை ட்ரெஸ் போடுறோமா, கலர் ட்ரெஸ் போடுறோமா, இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டால் அவருக்கு என்ன, அவர் என்ன ஜவுளி கடையாக வச்சுருக்கிறாரு இதை போடு அதை போடுன்றதுக்கு? வெள்ளையா போடு, நான் வெள்ளை ட்ரெஸ்ஸாக விற்கிறேன்னு. அது அவரவருடைய பிரதிஷ்டை. ஆனால் உள்ளத்துக்குள்ளே இல்லாமல் நீ என்ன ட்ரெஸ் போட்டு என்ன இருக்குது? வெளியில் நம்மளை ஒரு கிறிஸ்தவங்களாக காமிச்சிக்கிறதுல எதுவுமே இல்லை. ஏன் நான் இதை இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெயினில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் இறங்குவோம். நாம் வேணான்னு சொல்கிறவங்க முன்னாடி இறங்கினாலும் சரி, இல்லை நாமளே முன்னாடி இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெயின்குள்ளே எனக்கு அமுதாவை பிடிக்கவே இல்லை, அதுக்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் நான் இருக்கேன். ஒருவேளை முன்னாடி நான் இறங்கிட்டேன்னா இந்த கசப்போட நான் போக முடியாது. எப்படி நான் போவேன்? அப்போ நான் போகணுன்னாலுமே ஒருவேளை அது முன்னாடி இறங்கிருச்சுன்னா நான் போய் யார்கிட்ட போய் ஒப்புரவாவேன்? ஒப்புரவாகிற ஆள் இறங்கிருச்சே. அப்போ கடைசி வரைக்கும் என் மேலே இந்த பழி என்ன செய்யும்? நிற்கும்ல. அந்த எண்ணத்தோடு பார்த்தோம்னா சரியாக போயிடும். எப்போ வேணாலும் யார் வேணாலும் முன்னாடி இறங்கலாம். இல்லை இயேசுநாதர் வந்து எல்லாரையும் ஒரே நேரத்தில் கூட்டிகிட்டு போகலாம். 3 காரியம் பார்த்தோம். மனதளவில் மாற்றம், 2வது திருவிருந்தில் சரியாக எடுக்கணும், 3வது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கணும். சர்ச்சில் வாரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சுக்குள்ளே இருக்கும், மீதி நேரமெல்லாம் எங்கே இருக்கும்? ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இங்கே வச்சு சண்டை வந்துருச்சு. சண்டையில் பார்த்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சு. கெட்ட வார்த்தையை பேசணுன்னையும் அப்படியே பதறாரு. பாருங்கக்கா, சர்ச்சுக்குள்ளே வச்சு என்னை கெட்ட வார்த்தை பேச வச்சுட்டா பாருங்கக்கா. எப்பா நீ வெளியில் போனாலும் பேசக்கூடாதுங்க. சர்ச்சுக்குள்ளே வச்சு எதை செய்ய முடியலையே அது வெளில வச்சு செய்யலாமா? அப்போ ஆசரிப்பு கூடாரன்றது சர்ச்சுக்குள்ளே மட்டும் இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் ஆசரிப்பு கூடாரம், நம்ம வேலைக்கு போனால் வேலை அந்த மாதிரி தான் நினைக்கணும். எங்கே போனாலும் ஏசு நம்ம கூட இருக்காரு, அவர் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குது. சர்ச்சுக்குள்ளே வச்சு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. குடுன்னு ஓடுறாரு ஒய்ஃபை இழுத்துக்கிட்டு, வாடி உன்னை பேசிக்கிறேன்டி, சர்ச்சுக்குள்ளே வச்சு என்னை பேச, அங்கே வெளில வச்சு அவ்வளோ திட்டுறாரு. என்ன ரட்சிப்பு? ஞானஸ்தானம்ன்ற ஒரே ஒரு நாள் எடுக்கிற ஒரு காரியத்தை கையில் வச்சுக்கிட்டு இது என்னை பரலோகம் கொண்டு போயிடும்ன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. ஞானஸ்தானம்ன்றது அது ஒரு அனுமதி சீட்டு மாதிரி எடுத்துட்டோம், அவ்வளோதான். எடுத்ததுக்கப்புறம் எப்படி வேணாலும் வாழ்னா ஆண்டவர் சொல்கிறாரு. சர்ச்சுக்குள்ளே வச்சு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஆனால் நான் வெளியே வச்சு பேசுவேன். சர்ச்சுக்குள்ளே வச்சு பொய் சொல்லக்கூடாது, ஆனால் வெளியே வச்சு சொல்லுவேன். சர்ச்சுக்குள்ளே வச்சு இதில் செல்லில் வந்து தேவையில்லாததை பார்க்கக்கூடாது, ஆனால் வெளியே வச்சு பார்க்கலாம். சர்ச்சு என்ன வெளியே, நம்ம எங்கே இருக்கிறோமோ எல்லா இடமும் சர்ச்சு. அந்த எண்ணத்தோடு வாழ்கிறவங்க தான் ஆசரிப்பு கூடாரத்தில் வாழ்கிறவர்கள். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்ததுனால தான் அவருடைய கீர்த்தி தேசமெங்கு என்ன செஞ்சிச்சு? பரம்பியது. கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 24:29. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. அவர் யாருடைய ஊழியக்காரனாக மாறினார்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆசரிப்பு கூடாரத்தில் வாழாதவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. நாம் எங்கே வாழ்கிறோம்? நாம் ஊழியம் செய்கிறனால ஊழியக்காரர்கள் அல்ல, சுவிசேஷம் அறிவிக்கிறனால சுவிசேஷகர்கள் அல்ல, சபை நடத்துகிறனால நான் பெரிய ஊழியக்காரவங்கன்னு கிடையாது. ஆசரிப்பு கூடாரத்தில் வாழ்கிறோமா? இப்போ முடிச்சுட்டு 8 மணிக்கு கீழே இறங்குவோம். 8 மணிலேருந்து நாளை காலையில் அதிகாலை 5 மணி எந்திரிக்கிற வரைக்கும் என்ன பேசுகிறோம், என்ன யோசிக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம்? அடுத்தவங்கள பற்றி குறையாக பேசுகிறோமா? இல்லாதும் பொல்லாதும் தப்பாக பேசுகிறோமா? நாம் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மட்டும் இருந்தோன்னு வச்சுக்கோங்க. ஆசரிப்பு கூடாரம்னா ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்ற உணர்வோட ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் அவர் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவரால் நம்மள்கிட்ட டக்குன்னு பேச முடிகிற எல்லைக்குள்ளே இருந்தோம்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கோன்னு அர்த்தம். எவ்வளவு செஞ்சாலும் ஆண்டவர், ஒரு சிலர் சொல்லுவாங்களே, இவ்வளவு செய்கிறதே, இவ்வளவு செய்கிறாரே,
இவ்வளவு செய்கிறாங்களே, கர்த்தர் இவங்கள்ட்ட எல்லாம் பேசவே மாட்டாரான்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? யாரையாவது குறித்து கேட்டதே இல்லையா? கேட்டிருக்கோம்ல. இவ்வளோ செய்கிறாங்களே, ரசிக்கப்பட்டாங்களே, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களே, ஊழியம் செய்கிறாங்களே, ஆத்தும ஆதாயம்லாம் பண்ணுறாங்களே, அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறாங்களே, இவ்வளோ அக்கிரமம் செய்கிறாங்களே, அநியாயம் செய்கிறாங்களே, ஏங்க இயேசுநாதர் இவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு கேட்குறோம்ல. ஏன் தெரியுமா? இயேசுநாதர் பேச மாட்டாரா? அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இல்லை. கர்த்தர் சாமுவேலுக்கு கேட்ட அந்த சத்தம் ஏலிக்கு கேட்கலன்னா ஏலி எங்கே இருக்கிறாரு? அவுட் ஆஃப் கவரேஜில் இருக்கார். தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் ஏலி. ஏலி ஏதாவது பாவம் செஞ்சாரா? விபச்சாரம் பண்ணாரா? வேசித்தனம் பண்ணாரா? அக்கிரமம் பண்ணாரா? ஒன்றும் பண்ணலை. பிள்ளைங்களை கண்டிக்காமல் விட்டார். அதுதான் அதுலேயும் இருக்கும். பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவார், மகனே நீ செய்வது நியாயமில்ல, நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னுவார். எனக்கு ஏலியை பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், ரொம்ப அப்படியே பக்குவமாக பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லுவார். மகனே நீ என்ன செய்ய, நீ செய்கிறது தப்பு, நீ பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்தில் என்ன ஏலி தான் பிள்ளைங்களை கண்டிச்சாரு, அப்புறம் ஏன் அந்த ஆண்டவர் கண்டிக்கலைன்னு சொல்கிறார்? இன்னும் ஆண்டவர் மாற்றி மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆரம்ப நாட்களில் யோசித்தேன். அப்புறம் படிக்கும்போது தான் ஏலி ஒரு ஊழியக்காரன். பிள்ளைகள் துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. ஆசரிப்பு கூடார வாசல்ல வருகிற ஸ்திரீகளோடு விபச்சாரம் செய்கிறார்கள். கர்த்தருடைய காணிக்கையை அவர்கள் அற்பமாய் நினைக்கிற அளவுக்கு நடக்கிறாங்க. ஏலி பிள்ளைங்களுக்கு புத்தி சொன்னாரு. ஆனா பிள்ளை அந்த புத்தியை கேட்கலன்னொன்னே அந்த அந்த இதுல இருந்து பிள்ளைய கீழே இறக்கி விடலை. அதுதான் ஏலி செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மிகப்பெரிய தப்பு அது. ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பிள்ளைங்கள்ட்ட பார்க்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சாகிற வரைக்கும் நீ எனக்கு பிள்ளை தான், நான் உனக்கு அம்மா தான், இதில் மாற்றம் இல்லை. ஒரு புள்ள பாவம் செஞ்சிருச்சுன்னா அம்மா இல்லை புள்ள இல்லைன்ற உறவு வந்துருமா? இப்போ டானி ஆரோனே இருக்காங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, என் மூஞ்சிலே முழிக்காடான்னு சொல்ல முடியுமா? என்ன செஞ்சாலும் அது யாரு? போய் தொலை, எவ்வளோ புத்தி சொல்கிறேன் கேட்க மாட்டேறப்போ அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். ஆனால் தேவனுடைய பலிப்பீடத்தில் ஏற்றக்கூடாது. ஏற்றினோம்னா ஏலி மாதிரி தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இல்லை, தேவ பிரசன்னத்துக்குள்ளே இல்லாதனால மனசு என்ன செய்யலை, உனக்கு துடிக்கல. தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்திருந்தா படப்படன்னு என்ன செய்யும்? இருதயம் அடிச்சிருக்கும். இருதயம் அடிக்கல, அப்பனா எங்கே இல்லைன்னு அர்த்தம்? தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள தேவன் வந்து சந்திக்கிற இடத்துல நான் இல்லை. எவ்வளவு தப்பு பண்ணாலும் இருதயம் மறத்திருக்குது. தாவீதோட பேர் எப்படி இருந்துச்சு? கீர்த்தியா இருந்துச்சு. யோசுவாவோட பேர் கீர்த்தியா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் கீர்த்தியா இருந்துச்சு, புகழ்ச்சியா இருந்துச்சு. பேர் விளங்க பண்ணார். ஆபிரகாமோட பேரை விளங்க பண்ணார். தாவீதோட பேர், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் பேருக்கு ஒத்த பேரை கொடுத்தாரு. எல்லாருக்கும் கொடுத்தவரு உங்களுக்கும் கொடுத்துருவாரா? ஆண்டவர் நம்மளெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி கிடிச்சு ஆட்டி குலுக்கி கிலுக்கி உலுக்கி உடிச்சு துவைச்சி அப்படியெல்லாம் செய்யலை. ஏன் தெரியுமா? அவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையையும் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு என் இஷ்டத்துக்கு செய்வேன்ட்டு செஞ்சால் வீண் மாயையில் என்ன செய்யக்கூடாது? சிக்கி பற்றி கொள்ளுகிறவன் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு ஆள் முழுமையாக கர்த்தருக்குள்ளே கரெக்டாக ஆசரிப்பு கூடார அனுபவத்துக்குள்ளே வந்துட்டா உங்கள் மூலமாக எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? உங்கள் மூலமாக அவ்வளோ வாலிப பிள்ளைங்க வருவாங்க. ஒரு வாலிப பையன் நம்ம சர்ச்சில் மெசேஜை கேட்டுட்டு இப்போ போன மாதத்தில் ப்ரேயர் முடிஞ்சு அவன் ஸ்பெஷல் கிளாஸு முடிச்சுட்டு காலையில் டியூஷனுக்கு எங்கேயோ போகணுன்ட்டு வந்தான். மெசேஜை முடிச்சுட்டு டியூஷனுக்கு போகலையா, நேராக வீட்டில் போய் அழுதான்னா. அவங்க அம்மா ஏன்பா அழுகுற அப்படின்னாக்கு, ஏன்பா டியூஷன் போகல அப்படின்னாக்கு, இல்லைம்மா நான் டியூஷனுக்கு போகல, இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் இருக்குன்னு காலையில் இங்கே ஆராதனைக்கு வந்துட்டு முடிச்சுட்டு டியூஷன் போகிற பையன் டியூஷன் போகாமல் வீட்டுக்கு ஓடிட்டான். ஏன்டா போகல டியூஷனுக்கு? சாப்பாடும் கட்டி கொடுத்துருக்காங்க, இட்லி
இட்லியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டானா. இல்லைம்மா நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங். எதுக்குமா? இல்லைம்மா நான் உண்மையாக இல்லைம்மா அப்படின்னா. அல்லேலூயா. நான் ஸ்கூலில் படிக்கிற பையன், உண்மையாக இல்லைம்மா. அவங்க அம்மா என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லையா? அப்படியாப்பா, கர்த்தர் உன்கிட்ட பேசினாரா, நீ என்ன செய்ய? இப்படி ஒரே ஒரு பிள்ளை சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது ஒரு இருதயத்தில் வாதையோடு திரும்பி போச்சுன்னா அதுதான் இன்னைக்கு மெசேஜோட வெற்றி. வந்து சிஸ்டர் சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் நம்மளுக்கு வேணவே வேணாம். இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு, நாளைக்கு நல்லா இல்லை, இந்த கதையெல்லாம் வேணாம். ஒரு ஆத்மா, ஒரே ஒரு பிள்ளை இங்கேருந்து போய் தேவையில்லாததெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணால் அதுதான் சபையினுடைய மிகப்பெரிய சாதனை. சர்ச்சு கட்டுறது சாதனையே, அது சாதனை, இது சாதனை, அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற கிருபையின் ஈவுகள். ஒரு சர்ச்சு இல்லை, இன்னும் பல சர்ச்சு கட்டுறது, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். ஆனால் அதை விட முக்கியம், இருதயத்தில் குத்தப்பட்டு ஆண்டவன் மாறே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதில் நிறைய வார்த்தை எனக்கு வந்துச்சு. ஆண்டவரே நான் சரியாகணும், ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படுதல் வேணும், ஆண்டவரே நான் சரியில்லை, ஆண்டவரே எனக்குள்ள உண்மை இல்லை, ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஒருத்தர் ஜெபம் பண்ணாலே போதும். ஆண்டவர் அவரோட ராஜ்யத்துக்குள்ளே நான் போகும்போது என்னை சந்தோஷமாக வரவேற்பார். வாமா வாமா வாமான்வார். அப்படிலாம் இல்லாமல் உன்னை அப்படி ஆண்டவர் செய்வார், உன்னை இப்படி ஆண்டவர் செய்வார்னா என்னைய பார்த்தாலே அவர் இதை கொண்டுட்டு போய் எங்கேயாவது போடுங்க, இது அங்கே கதையாக விட்டுட்டு இங்கே வந்துருக்குது, பொய்யா பேசிட்டு இங்கே எதுக்கு இது இங்கே வந்துச்சு, எல்லாத்தையும் ஐஸ் வச்சுக்கிட்டு ஜனங்களை கூல் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பொம்பளைய உள்ளேயே விடாதன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பியது. யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பியது. ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே, இந்த யோசுவாவுடைய காரியங்களை பார்த்தோம். இருதயத்தில் விருத்த சேதனம், மனதளவில் ஒரு நல்ல மாற்றம். திருவிருந்து எடுக்கும்போது பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து எடுக்கிற காரியம், ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய பிரசன்னம், அதை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பொய்யான வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது தலை குனிய கூடாது ராஜா, தலை நிமிர்ந்து நிற்கணும் தகப்பனே. ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி அந்த விசுவாசத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. என்னை உள்ள விடுவாரா மாட்டாரா அந்த ஒரு தத்தளிப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க எங்களோடு தாராளமாய் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த இடத்துல நாங்க இருக்கணும் ஆண்டவரே. உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடாது. ஏலிய போல கர்த்தர் சத்தம் கேட்காதவங்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்ன்ற முழு நிச்சயமான ஓட்டம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த மாலை வேளையில நீர் அழைத்து கொண்டு வந்தீரோ உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. நீர் சொன்னதை இவர்களுக்கு சொல்லிட்டோம் ராஜா. ஆண்டவரே, எந்த காரியத்தை இவர்கள் முன்னு வைக்கணும்னு நீங்க விரும்புனீங்களோ அதை செஞ்சுட்டா ராஜா. தகப்பனே, இனி செய்ய வேண்டியது நீங்க தான் தகப்பனே. ஆண்டவரே, கிரியை செய்ய வேண்டியது நீங்க. இவங்க வாழ்க்கை கர்த்தர் பேர் விளங்குற மாதிரி இருக்கணும்ப்பா. இவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும், இவங்க படிப்பு, இவங்க வேலை, இவங்க எதிர்காலம், ஆண்டவரே இவங்க குடும்பம், எல்லாம் கர்த்தருக்கு அடையாளமா இருக்கணும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பேர் விளங்கட்டும் ராஜா, உங்க பேர் விளங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இயேசு என்ற பேர் விளங்கட்டும் ஆண்டவரே. யெகோவா ராஃபா என்ற பேர் விளங்கட்டும். யெகோவா நிசி என்ற பேர் விளங்கட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற பேர் உங்க வாழ்க்கையில விளங்கட்டும் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னு சொன்னீங்களே. நாங்க யாரிடத்தில் போவோம் ஐயா? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு ராஜா. ஆண்டவரே, வாழ்வு தருகிறவர் நீர், வாழ வைக்கிறவர் நீர் ஐயா. உங்க கரத்துல நாங்க குடும்பமா ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி
ஆண்டவரே அப்பா, அந்த யோசுவா சொன்னது போல நாங்க சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும், நானும் என் குடும்பமும் உங்களுக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே, துன்மார்க்கமான காரியத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. எங்க குடும்பம் உங்களுக்கு அடையாளமா இருக்கணும், அற்புதமா நிக்கணும் ராஜா. கேட்ட வசனம் என் வாழ்க்கையில செயல்படுத்தணும் ராஜா. கேட்ட வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. தாவீதனுடைய கீர்த்தி சகல இஸ்ரவேலுக்குள்ளும் பரம்பியது. தானியேலின் கீர்த்தி அந்நிய தேசத்திலே பரம்பியது. யோசுவாவின் கீர்த்தி இஸ்ரவேல் மக்களுக்குள் பரம்பியது ராஜா. எங்களுக்கு நீங்க செய்ய போகிற நன்மைகள், எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற அதிசயங்கள், எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற அற்புதங்கள் முழு உலகத்துக்கு பரப்பி செல்லணும் ராஜா. அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கணும். எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கணும். எங்க வாலிப ஆண் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கணும். வாலிப பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கணும். வேலை செய்கிற சகோதரர்கள் சகோதரிகள் வாழ்க்கையில நடக்கணும். அவங்க கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க விருத்தி அடையணும். அவங்க மேன்மை அடையணும் ராஜா. குன்றி போக கூடாது, குறைந்து போக கூடாது. வர்த்திக்க பண்ணுகிற தேவனே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அற்பமாய் பார்த்தவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கத்தக்கதாய் உங்க பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க ராஜா. திருமண காரியங்கள் நல்லபடியாக கைகூடி வர உதவி செய்யுங்க ராஜா. குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுங்க தகப்பனே. தேவையான உலகத்திலே இந்த ஜீவனுக்குரிய சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக.